things took an ugly turn. பிரசவத்துல சிக்கல். என் அம்மாவுக்கும் உன்னோட அம்மாவுக்கும் குழந்தை பிறந்தது. ஆனா உயிரோட பிறக்கல. They were still born. விக்ரமுடைய அப்பாவும் அம்மாவும் அன்னைக்கே சொன்னா இல்லையா? அவ சொன்ன மாதிரி அப்படியே விட்டுருக்கணுமா? உண்மையை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு போய் Ramesh, come on. Come out with the truth. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பரவாயில்ல கௌரி. ஆனா பாதிக்கப்பட்டது நாங்களாச்சே. டாக்டர் ஜெயராமனுக்கு நிலைமை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதே சமயத்தில் அவருடைய ஆராய்ச்சி தோல்வி அடைஞ்சது அவரால் ஏத்துக்கவும் முடியல. அதே ஹாஸ்பிட்டல்ல தெரேசான்னு ஒரு லேடி அட்மிட் ஆயிருந்தா. அவளுக்கு ட்ரிப்ளெட்ஸ் 3 குழந்தைங்க பிறந்தாங்க. அதுல 2 செத்து போயிடுத்துன்னு அவகிட்ட போய் சொல்லி அந்த 2 குழந்தைங்க தான் நாம. யூ and me. மைக்கேலோட சேர்ந்து பிறந்த ட்ரிப்ளெட்ஸ். விக்ரம், நீயும் நானும் பிறந்தது ஒரே நாள், ஒரே ஹாஸ்பிட்டல். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரே அம்மாவுக்கு பிறந்திருக்கும். This is absurd. ரமேஷ், உன் அம்மா உன் எதிரிலே இருக்காங்க, என் அம்மா கோயம்புத்தூர்ல இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, அது let me complete. பயாலஜிக்கலா பார்த்தா தெரசா தான் நம்ம அம்மா. நான் இதை நம்ப மாட்டேன். பாருடா ரமேஷ், உண்மையை கண்டுபிடிக்கிற பேர் வழின்னு எங்கேயோ தப்பு பண்ணிருக்க. பாரு, நீ என் புள்ளடா, நான் பெத்த புள்ள. யார் என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். என் புள்ளடா, என் புள்ள. Even I am shattered. Of course. நீதான் என்னுடைய அம்மா. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. Unfortunately, நான் உனக்கு பிறக்கல. அதான் ஃபேக்ட். உங்க எல்லாருக்கும் இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்குங்கிறது எனக்கு நல்லா புரியுது. But what to do? இங்க பாருங்கோ. வேண்டாம், எனக்கு யாரும் எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம்.
என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்கோ. எல்லாம் கர்மா கர்மா. அம்மா, நான் தான் முன்னாடியே சொன்னேன், cloning is impossible. ஏதோ விக்ரமாதித்தன் கதையில வர மாதிரி புதிர் மேல புதிர் போட்டு கடைசியில உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்கோ, உங்க நிலைமை என்னன்னு எனக்கு நன்னா புரியுறது. இந்த உண்மையை ஜீர்ணிச்சுக்கிறதும் கிரகிச்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம்தான். பட் we have to live with the truth. அப்புறம் என்னம்மா அவ என்ன சொல்றா? சில சமயம் தனிமை தான் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். இப்ப அவ தனியா இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது. ரமேஷ், உங்க நிலைமை புரியுறது. ஐம் சாரி விக்ரம். 5வது தலைமுறையை கண்டுபிடிக்கிறேன்னு ஆரம்பிச்சது எத்தனை பேருக்கு எத்தனை சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்க. சாதாரண சங்கடம் இல்ல, எங்க வாழ்க்கையை மொத்தமா புரட்டி போட்டுச்சு. இதை நான் என் அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்லுவேன்? சொல்றதா வேண்டாமா புரியல. விக்ரம், இப்ப ரமேஷோட அம்மா கிட்ட சொன்னதை தான் உங்ககிட்டயும் சொல்றேன். உண்மையை மாத்தவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஒன்லி டைம் கேன் ஹீல் திங்ஸ். அஃப்கோர்ஸ் மை ஹார்ட் கோஸ் அவுட் டு ஆல் ஆஃப் யூ. பிறந்ததுலேருந்தே ரமேஷ் அவயத்தோட வளர்ந்ததால அவனை கணபாடிகளோட வம்சாவளியில வந்தவன் சொல்ல முடியுமா? That's a $1 million question. Now I see the other side of Vikram. No, you have not yet seen, and you will not see it soon. Thanks. Thanks a lot. மூஞ்சில முழிக்கவே வெக்கமா இருக்கு. இனிமே என்ன பார்க்காத, பேசாத, சீடி அனுப்பாத, நேர்ல வந்து சந்திக்காத, எந்த விதமான தொடர்பு வச்சுக்காத. I hate you. I hate the very sight of you. Please listen to me. பிரியா, நீ உணர்ச்சி பூர்வமா சிந்திக்கிற, நான் அறிவுபூர்வமா சிந்திக்கிறேன். அதனாலதான் உன் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆன உடனே நீ உணர்ச்சி வசப்பட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிட்ட. Stop this nonsense and let's not talk about it. Yeah. Now I see the other side of Vikram. No, You have not yet seen, and you will not see it soon. Okay, leave it. I'm sorry. I'm really very sorry. but I don't feel sorry.
கேட்கவே வெக்கமா இருக்கு. இனிமே என்ன பார்க்காத, பேசாத, சீடி அனுப்பாத, நேர்ல வந்து சந்திக்காத, எந்த விதமான தொடர்பு வச்சுக்காத. I hate you. I hate the very sight of you. I hate you. I hate you. I hate you. I hate the very sight of you. Goodbye. Goodbye for good. Get lost! I said get lost! I said get lost! நீங்களா? எஸ். வெறும் எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்ப உள்ள வரலாமா கூடாதா? I'm sorry. உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். என்னாச்சு விக்ரம்? You seem to be disturbed. பல விஷயங்கள் இருக்கு. அன்னைக்கு ரமேஷ் முன்னாடி நான் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல. ஆனா புரியுது. என் அப்பா அம்மா கிட்ட நான் இன்னும் எதையும் சொல்லல. சொன்னா அவங்க எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணலாம். I don't want to lose them. I feel lost. I feel lonely. விக்ரம், வேண்டாம். எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். I'm trying to come out of it. I will come out of it. Slowly. லோன்லின்னு சொன்னேலோனோ. பார்க்க போனா இப்போ உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு கம்பானியன். அது ஒண்ணுதான் குறைச்சல் இப்போ. சும்மா இருங்க கௌரி. ஆமா, ஜெனரலா நீங்க வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுறதா தானே சொன்னேன். Then how come this? ஆமா சொன்னேன். எப்போது மனசு சரியில்லைன்னா நானே சமைச்சு சாப்பிடுவேன். குக்கிங் இஸ் அ தெரப்பி. சரி, ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்களே, அது என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க. விக்ரம், நான் எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்கு தான் செய்வேன். அத நீங்க நம்புறே இல்லையா? தத்துவம் எல்லாம் வேண்டாங்க கௌரி. என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது. கூடவே அழிச்சுட்டு வந்திருக்கேன். அது சர்ப்ரைஸ் மட்டும் இல்ல, ஷாக்கிங்காவும் இருக்கும். என்ன சர்ப்ரைஸ் ஷாக்கிங்னு புதிர் போடுறீங்க? அழிச்சுட்டு வரேன். பிரியா, வா பிரியா, தைரியமா உள்ளவா. எனக்கு தைரியத்துக்கு என்ன குறைச்சல்? அதுவும் விக்ரம பாக்குறதுக்கு. கௌரி, there is a limit to everything. I am not interested in meeting anyone. ரெண்டு பேரும் வெளிய போங்க. Just get out. Mind your words, Vikram. It's not a question of interest. It's a question of necessity. என்ன necessity? நான் அப்பவே சொன்னேன் இல்லையா? You need a companion. Companion. அத தீர்மானிக்க வேண்டியது நான். என் லைஃப்ல தலையிடுற உரிமை யாருக்கும் கிடையாது கௌரி. இங்க பாரு விக்ரம். You just shut up. அப்ப நான் பேசலாமா? Cut out the joke கௌரி. இப்ப நான் சீரியஸாவே கேக்குறேன். Look into my eyes and tell me. நீ நிஜமாவே பிரியாவை வெறுக்கிறியா? ஆமா. I hate her. So you don't love her, is it?